நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, மல் இஸ்மு, பாவம்னா என்ன? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இதா ஹக்க ஃபீ நஃப்ஸிக, உன்னுடைய மனசுல ஏதாவது ஒன்று அது தவறு என்று தோன்றுகிறது என்றால் அதுதான் தப்பு. அந்த பாவத்திலிருந்து விலகிக்க. உன்னை செய்யற அது உன் மனசுக்கே ஒரு மாதிரி சங்கடத்தை தருது, ஒரு உறுத்தல் உன் மனசுல இருக்குதா, அந்த தீமையை நீ செஞ்சிடாத. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்ன உடனே அவரு கேட்கிறாரு, மல் ஈமான், ஈமான்னா என்ன? நபி அவர்கள் சொல்றாங்க, மனிதா, உன்னுடைய தீமை உனக்கு ஒரு தர்ம சங்கடத்தை தந்தால், உன்னுடைய தீமை உன் மனசுல அது தீமை என்று ஒரு அழுத்தத்தை தந்தால், சர்ரத்துக்க ஹசனுத்துக்க, நீ செய்யக்கூடிய அந்த நன்மை உனக்கு மகிழ்ச்சியை தந்தால், ஃபாந்த மூமின், இந்த மூமின். ஒரு தப்பு பண்ணிட்ட, அந்த தப்பை பண்ண உடனே மனசு உறுத்தல, மனசுல ஒரு சஞ்சலமே இல்லை, விசாம தப்பு பண்ணிட்டு நீ விசாம போயிட்டே இருக்கிற, நீ என்னடா மூமின்? ஒரு தவறை செய்து விட்டால் மனசு உறுத்த வேண்டாமா? மனசு உறுத்தினால் நீ மூமின். மனசு உறுத்தவில்லை என்றால் உன்ட என்ன ஈமான் இருக்கிறது? ரசூலுல்லாஹ் அப்படி கேட்கிறாங்க. தீமானா இதாப்பா, ஈமான்னா இதுதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு அழகாக விளக்குறாங்க. அதனால அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரொருளால் அவன் காட்டிய வழியின் பிரகாரம் அவனை வணங்க வேண்டும் என்ற உயரிய நோக்கிலே இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ஏக இறைவன் எனக்கும் உங்களுக்கும் நேரான வழியையும் அருளையும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பு மிகுந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே இறைவன் மனிதனை படைத்து மனிதனுக்கு தேவையான நல்ல விஷயங்கள் என்ன என்பதையெல்லாம் நமக்கு இறைவன் கற்றுத்தந்திருக்கிறான். அதே போல தீமையான பல்வேறு காரியங்கள் இந்த உலகத்தில் நடைபெறும், இருக்கும், அதில் இருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள் என்ற உபதேசத்தையும் இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறான். ஒரு மனிதன் நன்மைகள் எந்த அளவிற்கு செய்ய முற்படுகிறானோ அதே போன்று தீய காரியங்களில் இருந்து விலகி இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் பல்வேறு கட்டங்களிலே நமக்கு கூடுதலாக அறிவுறுத்துகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், உங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை நான் கட்டளையிடுகிறேன் என்றால் அதை நீங்கள் முடிந்த அளவிற்கு கடைபிடியுங்கள். வைதா நகைத்துக்கும் அன்ஹு ஃபன்தஹு, இதுதான் தீமை என்று நான் உங்களுக்கு விலக்கிவிட்டேன் என்றால் அந்த தீமையில இருந்து உடனே விலகிவிடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். கடமையான நன்மையான விஷயங்களை கண்டிப்பாக செய்தே தீர வேண்டும். உபரியான மற்ற இறை வணக்கங்களை நாம் முடிந்த அளவிற்கு செய்ய வேண்டும். ஆனால் பாவமான விஷயத்தை பொறுத்த மட்டில் இஸ்லாம் அதற்கு இந்த பாவத்தை நீ செய்து கொள், இந்த பாவத்தை முடிந்தால் விலகிக்கொள் என்ற வார்த்தையில் எங்கேயுமே பயன்படுத்தவில்லை. பாவமான மோசமான மார்க்கம் தடுத்த எந்த தீமையாக இருந்தாலும் அதில் இருந்து உன்னை நீ காத்துக்கொள் என்றுதான் இஸ்லாம் பல்வேறு இடங்களிலே நமக்கு திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறது. அதற்கு என்ன காரணம்? அதையும் இறைவன் நமக்கு சொல்லித் தருகிறான். நாளை மறுமையிலே பாவம் செய்து விட்டவர்கள், இறைவனுக்கு அநியாயம் செய்து விட்டவர்கள், அவர்களுடைய நிலைப்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை தன்னுடைய குர்ஆனிலே இறைவன் சொல்கிறான். வலவு தரா இதழ் முஜ்ரிமூன நாக்கிசு ரூசியும், தங்களுடைய தலைகளை தொங்கியவாறு நரகத்தை இந்த பாவிகள் பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் சில பாவிகள், பாவம் செய்தவர்கள், குற்றம் புரிந்தவர்கள் அந்த நரகத்தை அவர்கள் பார்ப்பார்கள். தங்களுடைய தலையெல்லாம் தொங்கி போய் இருக்கும். அந்த நேரத்தில் இறைவனிடத்தில் அவர்கள் கதறுவார்கள். எப்படி? ரப்பனா அபுசர்னா வசமிஅனா ஃபர்ஜஅனா நஅமல் சாலிஹன் இன்னா குன்னா, இறைவா, நாங்கள் இந்த நரகத்தை கண்கூடாக பார்த்து விட்டோம். நீ உலகத்தில் எங்களுக்கு எச்சரிக்கை செய்தாய்,
பாவிகளுக்கு குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு என்றெல்லாம் நீ சொன்னாய். நாங்கள் அலட்சியமாக இருந்து விட்டோம். இப்பொழுது அந்த நரகத்தை, நீ வாக்களித்த அந்த இடத்தை நாங்கள் கண்கூடாக பார்த்து விட்டோம், செவியேற்று விட்டோம். அதனால இப்ப நாங்க திருந்திடுறோம். மீண்டும் எங்களை உலகத்திற்கு அனுப்பி நாங்கள் நல்ல அமல்களை செய்வோம் என்றெல்லாம் மறுமையிலே இவர்கள் புலம்புவார்கள். யாரு? இந்த குற்றவாளிகள். எவ்வளவு பெரிய பாவத்தை செய்தார்களோ அந்த பாவிகள் அனைவர்களுமே இறைவனிடத்தில் இப்படி மன்றாடி கேட்டுக்கொண்டு இருப்பார்கள் என்று இறைவன் சொல்கிறான். இன்னொரு இடத்திலே அல்லாஹ் சொல்லும் போது, வரல் முஜ்ரிமூன் அன்னார ஃபலன்னோ அன்னஹு முஆத்திஊஹா, அந்த பாவிகள் நாம் நரகத்திற்கு சென்று விடுவோம் என்று அவர்கள் எண்ணுகின்ற பொழுது அல்லாஹ்விடத்தில் அவங்க கேட்பாங்க, கதறுவாங்க. ஆனால் அந்த நரகத்தில் இருந்து காப்பதற்கோ நரகத்தில் இருந்து அவர்கள் தப்பிப்பதற்கோ அவர்களுக்கு எந்த புகலிடமும் இருக்காது. இதுவும் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நாளை மறுமையிலே பாவிகளுடைய நிலை இதுதான். இல்ல, நான் ஷிர்க்ல இருந்து வெளிவந்து விட்டேன், நான் பெரும் பெரும் பாவங்கள் செய்யவில்லை, வட்டி வாங்கவில்லை, இறைவன் தடுத்த மிகப்பெரிய பாவத்தை எல்லாம் செய்யவில்லை, எனவே எனக்கு நரகமே கிடைக்காது, சொர்க்கம்தான் என்று மமதையில் ஒரு மனிதன் வாழ்ந்துவிட முடியாது. இறைவன் நாடினால் நாம் செய்துவிட்ட அந்த பாவத்தை மன்னிக்கலாம். அவன் நாடினால் நாம் செய்துவிட்ட பாவத்திற்காக மிகப்பெரிய தண்டனையும் தரலாம். இதெல்லாம் குர்ஆன்ல பல்வேறு இடங்களில் இறைவன் சொல்லித் தருகிறான். இப்படியெல்லாம் எச்சரிக்கை செய்யக்கூடிய இறைவனுடைய வாசகத்தை கேட்கின்ற பொழுது ஒரு மனிதன், ஒரு உண்மையான மூமின் முடிந்த அளவிற்கு பாவத்தில் இருந்து விலகி செல்ல வேண்டும். பாவம் புரியாமல் தான் இருக்க வேண்டும். நன்மைகள் செய்வதற்கு எவ்வளவு முஸ்தீபுகளை, எவ்வளவு முயற்சிகளை ஒரு இடையடியான் செய்வானோ அதே போன்று சின்ன பாவமோ பெரிய பாவங்களோ எதுவாக இருந்தாலும் அதில் இருந்து நாம விலகிடுவோம், பாவத்தில் இருந்து நாம மீண்டு விடுவோம், அதை செய்யாம விட்டு விடுவோம் என்ற நிலையில் தான் இருக்கணும். பாவம் செய்யாம ஒரு மனுஷன் இருக்க முடியுமா? எல்லாத்துக்கும் தெரியும். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாவத்தை செஞ்சுதானே ஆகுவோம். என நபி அவர்களும் அதை சொல்லி தருகிறார்களே. ஆதமுடைய பிள்ளைகள் இரவோ பகலோ பாவத்தை அடையாமல் அவர்களால் இருக்க இயலாது. ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சுதான் ஆகணும். அப்படித்தான் அவர்களுக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால பாவத்தில் இருந்து விலகுதல் அப்படின்னா எப்படி விலக முடியும்? ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சுதானே இருப்போம் அப்படின்னு நினைக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாவத்தை செய்து விட்டால் இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடலாம். அதுல மாற்று கருத்து கிடையாது. இறைவன் அதையும் சொல்லி தருகிறான். அதே நேரத்தில் சில பாவங்கள்ல இருந்து நம்மை தற்காத்து கொள்ளலாமா இல்லையா? இந்த பாவத்தை செய்யாம இருக்கலாம், அந்த பாவத்தை செய்யாம இருக்கலாம், முடிஞ்ச அளவிற்கு அந்த பாவத்தில் இருந்து விலகி நடக்கலாம். ஆனாலும் சில நேரங்களில் பாவத்தில் இருந்து விலகி நடக்கலாம் என்று நாம நினைத்தாலும் நடக்க இயலாது. அந்த பாவத்தை செஞ்சே தீர்வே என்று நமக்குள்ளேயே தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு எண்ண ஓட்டங்கள் வந்து அந்த பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப அதுக்கு என்ன வழி? பாவத்தில் இருந்து நாம மனுஷன் விலகணும்னா அந்த பாவம் நம்மை சுற்றி சுற்றி வராமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யறது? முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து விலகி நடக்கிறதுக்கு இஸ்லாம் வாய்ப்புகளை தரத்தானே செய்து. அப்ப அந்த வாய்ப்பை பயன்படுத்தலாம் தானே. அப்ப பாவம் நம்மை நெருங்காமல் இருப்பதற்கு இஸ்லாம் சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி தருகிறது. என்ன வழிமுறைகளை? அதுல முதல் வழிமுறை என்னன்னா, ஒவ்வொரு மனுஷனும் பாவம் செய்யும் போது அடுத்த ஆளை முன் உதாரணம் காட்டுவோம். இதுதான் பெரிய தப்பு. பாவத்தில் இருந்து விலகணும் நம்ம நினைக்கும் போதே ஒரு தவறை, ஒரு குற்றத்தை நான் செய்துவிட்டேன் என்றால் அதை நியாயப்படுத்துவேன், அடுத்த ஆளை முன் உதாரணமாக காட்டுவேன். ஏப்பா வரதட்சணை வாங்கினேன், நான் மட்டுமா வாங்கினேன், அவர் வாங்கலையா, இவர் வாங்கலையா அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்துவிட்ட பாவம் என்பது, அந்த குற்றம் என்பது நம்முடைய மனதில் எந்த பாதிப்பையும் தரல, நியாயப்படுத்துகிறோம். அவன் செய்தானே, இவன் இந்த தப்பை பண்றானே, அவன் அந்த தப்பை பண்றானே. இதுதான் நாம பாவத்தில் இருந்து விலகாம இருக்கிறதுக்கு அடிப்படையான காரணம். இன்னும் சில பேர், அந்த ஆலிம்சா எவ்வளவு நாள் பயான் பண்ணாரு, அவர் அப்படி தப்பு பண்ணிட்டாரு, இந்த தலைவர் அவர் எவ்வளவு நல்ல மனுஷனா இருந்தாரு, இவர் இந்த தவறை பண்ணிக்கிட்டாரு, அதனால நானும் தப்பு பண்ணுவேன். இதெல்லாம் சொல்வதற்கு என்ன காரணம்?
அவர் அந்த தவறை பண்ணிட்டார், இவர் இந்த தப்பு பண்ணிட்டார், அவர் அதை பண்ணிட்டாரு, ஊர்ல ஒரு பெரிய மனுஷனா இருந்தான், இவன் இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டான். இப்படி எல்லாம் நாம பேசுவதற்கு என்ன காரணம்னா, பெரிய பெரிய மனிதர்களே, பெரிய பெரிய ஆட்களே இவ்வளவு பிரம்மாண்டமான தப்பை செய்கின்ற பொழுது, அல்லது இது போன்ற தவறுகளை அவர்கள் ஈடுபடுகின்ற பொழுது, நான் ஏன் தப்பு பண்ணக்கூடாது? அப்ப ஏன் தப்புல இருந்து எப்படி விலகுவோம்? நம்முடைய தவறை நாம நியாயப்படுத்துகிறோம். இது நான் செஞ்சது சரிதான் என்று நாம வாதிடுகிறோம். நேரடியாக வாதிடாம வேற வேற காரணங்களை சொல்லி வாதிடுகிறோம். இதுதான் நம்மள்கிட்ட இருந்து தவறு வெளியில போக மாட்டேங்குது. நம்மளையே சுத்தி சுத்தி வருவதற்கு என்ன காரணம் என்றால், இதை நியாயப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் முதல்ல நியாயப்படுத்தாதங்கிறான். ஒரு தவறு நீ செய்து விட்டாய் என்றால் தவறுதான் என்று அல்லாஹ்விடத்தில் நீ பாவமன்னிப்பு தேடு. இறைவன் மன்னிப்பதற்கு போதுமானவன். அதை விட்டுட்டு அவன் செஞ்சானே இவன் செஞ்சானே அப்படி நடக்குது, உலகத்தில் இல்லாத தவறா அப்படின்னா, நீ தவறுல இருந்து திருந்துறதுக்கு இதை சொல்லல, மீண்டும் மீண்டும் தவறை செய்வதற்காக வேண்டித்தான் இந்த வாதத்தை நீ வைக்கிறாய். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யா பனி ஆதம் லா யஃப்தினன்னகும் ஷைத்தானு கமா அஹ்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா. மக்களே, ஆதமுடைய பிள்ளைகளே, மனிதர்களே, சொர்க்கத்தில் இருந்து உங்களுடைய பெற்றோரை ஷைத்தான் எப்படி வெளியேற்றினானோ, வாதங்களை சொல்லி, லாஜிக்குகளை பேசி, தர்க்கரீதியான சில விஷயங்களை சொல்லி அல்லாஹ்வுக்கு பாவம் செய்ய வேண்டும் என்று உங்களுடைய பெற்றோருக்கு அந்த ஷைத்தான் எப்படி தூண்டுதல் செய்தானோ, அதே போன்று உங்களை தூண்டி விட வேண்டாம். ஷைத்தான் உங்களை வழிகெடுத்து விட வேண்டாம். ஒருவர் தவறு செய்து விட்டார் என்றால், அது தவறு என்று தெரிஞ்சதற்கு பின்பு அதை போய் எப்படி நீ முன்மாதிரியா எடுப்ப? ஒருத்தன் விபச்சாரம் பண்ணிட்டான், அவன் மட்டுமா விபச்சாரம் பண்ணுவான், நானும் விபச்சாரம் பண்ணுவேன்னா? இதை மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் எதுவுமே இருக்காதுல்ல. ஒருத்தன் திருடிட்டான், அவன் மட்டுமா திருடுதான், நானும் திருடுவேன் அப்படின்னா? அவன் திருடினான்ல, நானும் திருடுவேன் அப்படின்னா உலகத்தில் தவறு அழியாது. இன்னும் சொல்ல போனால் தவறு பெருகிட்டே தான் இருக்கும். உலகத்தில் எல்லா மனிதர்களும் இந்த மாதிரி தவறுக்கு அடுத்த முன்முதாரணம் காட்டுவது, அதுக்கு ஒரு சாட்சியாக ஆக்குவது, இப்படித்தான் போய்கிட்டே இருக்கிறது. இஸ்லாம் எடுத்த எடுப்புல என்ன சொல்லுதுன்னா, முதல் மனுஷன் தப்பு பண்ணான் தான், அது எதுக்கு நீ அதை செய்யற? அதே தப்பு நீ ஏன் பண்ணணும்? அதுக்கு தான் தண்டனை கொடுத்துட்டல. அப்ப அதை நீ முன்மாதிரியாக எடுக்காது. எவர்கள் தவறு செய்தாலும் அதை முன்மாதிரியாக எடுப்பதே, அதுவே உன்னுடைய தவறை நீ நியாயப்படுத்துவதற்கும் தவறுல இருந்து விலகாமல் இருப்பதற்கும் அதுதான் காரணம். இறைவன் இப்படி இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி தருகிறான். இதோடு நிக்கல, நம்மள்கிட்ட தவறு வராம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்து இன்னும் சில விஷயங்கள். எந்த தவறாக இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தக்கூடாது. சின்னதோ பெருசோ ஒரு தவறு நடந்துருச்சுன்னு வைங்களேன், தவறு நடந்து விட்டது என்றால் அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் பெரிய தப்பா, இதெல்லாம் பெரிய விஷயமா, எல்லா மனுஷன்ட்டையும் இருக்கக்கூடிய ஒன்று தானே அப்படின்னு பாவமான விஷயத்தில் நியாயப்படுத்தக்கூடாது. இதுவும் நம்ம பாவத்தில் இருந்து விலகாமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிறாங்க, ஈயாக்கும் ஓ முஹ்கிராத்தி துனூப். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்களும் பாவத்தை அலட்சியப்படுத்ததை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கிறேன். பாவத்தை ஒரு மாதிரி அலட்சியமாக நீ நினைக்கிறீங்களே, ஒருத்தன் வரதட்சணை வாங்கிட்டான், சரி போட்டா போட்டுப்பா அப்படிங்கிறமே, இது அலட்சியம், இது தீமைன்னு தெரியுதுல்ல. அந்த தீமை என்று தெரிகின்ற பொழுது அதற்கு எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டுமோ, அல்லது அது தீமை என்பதை எவ்வளவு கண்டிக்க வேண்டுமோ, அப்படி எதுவுமே கண்டிக்காம போனா போட்ட. அப்ப தீமை என்றால் உங்களுக்கு இப்படித்தானா? ரசூலுல்லாஹ் அதை கேட்கிறாங்க, ஈயாக்கும் ஓ முஹ்கிராத்தி துனூப், பாவங்களை அலட்சியமாக கருதுகிறீர்களே, இதெல்லாம் பெரிய பாவமா அப்படி நீங்க நினைக்கிறீங்களே, நான் எச்சரிக்கை செய்கிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் அழகான ஒரு உதாரணம். எப்படி சொல்றாங்க? ஒரு குடும்பத்தார்கள் அல்லது ஒரு கூட்டத்தார்கள் வெளியூருக்கு அப்படியே போறாங்க. போகின்ற அந்த இடத்துல அவங்களுக்கு சமையல் செய்வதற்கு விறகுகள் இல்லை. அப்ப என்ன செய்யறது? அவங்களிலேயே ஒரு ஆள் போய் வெகு தூரமா போய் ஒரே ஒரு குச்சியை எடுத்துட்டு வராரு. இன்னொரு ஆள் போறாரு, இன்னொரு குச்சியை எடுத்துட்டு வராரு. இன்னொரு ஆள் போறாரு, இன்னொரு குச்சியை எடுத்துட்டு வராரு. இப்படி அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க, அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்க ஒவ்வொரு ஆளா போய் ஒவ்வொரு குச்சியா எடுத்துட்டு மிகப்பெரிய விறகை அவர்கள் சேமித்து விட்டாங்க.
அதற்கு பின்னால அந்த விறகை வைத்துக்கொண்டு அவர்கள் நெருப்பை மூட்டி தங்களுக்கு தேவையான அந்த சமையலை அவர்கள் செய்கிறார்கள், அவர்கள் சாப்பிடுகிறார்கள். இது நடக்கா? இதே மாதிரிதான்ப்பா நீங்க பாவத்தை இழிவாக அல்லது பாவத்தை அலட்சியமாக கருதுவதற்கு ஒரு உதாரணம் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்னன்னு புரியுதா? ஒரு சின்ன குச்சி தானே இது, என்ன செஞ்சிரும்? ஒரு சின்ன குச்சி தானே இது, என்ன மிகப்பெரிய தீயை தந்துருமா அப்படி நம்ம நினைக்கலாம். ஆமா, ஒரு குச்சி தராது, இன்னொரு குச்சியை கொண்டு வாரீங்க, அதுவும் பெருசா உங்களை எதுவும் எந்த நெருப்பையும் தந்துடாது, சமையல் பண்ணக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய நெருப்பை அது தராது. ஆனா ஒரு குச்சியை போட்டு இன்னொரு குச்சியை போட்டு இன்னொரு குச்சியை போட்டு இன்னொரு அப்படி போனா கடைசி என்ன உங்களை அடிச்சிடாதா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு அழகா சொல்றாங்க, ஒரு குச்சி என்று நீ அலட்சியமா இருக்காத, ஒரு குச்சி இன்னொரு குச்சி இன்னொரு குச்சி இப்படியே கொண்டு வந்துதானே பிரம்மாண்டமான நெருப்பை நீங்க உருவாக்குறீங்க. ஒரு குச்சியை வச்சு நீங்க நெருப்பை உண்டாக்கலையே, பல குச்சிகள் சேர்கின்ற பொழுது, பல விறகுகள் சேர்கின்ற பொழுது மிகப்பெரிய நெருப்பை உங்களால் ஏற்படுத்த முடியுதா இல்லையா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு இந்த உதாரணத்தை சொல்லிட்டு கடைசியாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் பாவத்தை அலட்சியமாக கருதுகிறான் என்றால், அப்படியே தொடர்ந்து அந்த பாவத்தை அவன் செய்வான் என்றால் அவனை அந்த பாவம் அழித்தே தீரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நாள் ஒரு பாவத்தை செஞ்சுட்டோம், போனா போட்டோம், அடுத்த நாள் போனா போட்டோம், அடுத்த நாள் போனா போட்டோம், பாவ சுமை ஏறிக்கிட்டே போகும். அப்ப கடைசியாக இறைவன் சொல்றானே, நாளை மறுமையில நரகத்தை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில் மிகப்பெரிய வேதனைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் புலம்புவான், அவனுக்கு அவ்வளவு பெரிய கை சேதங்கள் ஏற்படுங்கிற அதனை வந்து நிற்கும். ரசூலுல்லாஹ் இங்க அவ்வளவு அழகாக சொல்லி தராங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு பாவம் அதை அலட்சியப்படுத்துவது என்பது மார்க்க அடிப்படையில் வந்து மிகப்பெரிய தவறு. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க, இந்த மக்காவுல புனிதமிக்க அந்த பூமியில ஷைத்தான் அவன் தன்னை வழிபாடு செய்யப்பட வேண்டும் என்பதை விட்டும் அவன் நிராசை அடைஞ்சிட்டான். ஷைத்தான் அங்கே வழிபாடு செய்யப்பட மாட்டான், அப்படி ஒரு காரியம் நடக்காது என்று அவன் முடிவுக்கே வந்து விட்டான். ஆனால் ஷைத்தானுக்கு இன்னொரு விஷயம் இருக்கிறது, இன்னொரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. என்ன? பாவத்தை நீங்கள் அலட்சியமாக பார்ப்பீங்களே, அலட்சியமாக ஒவ்வொரு பாவத்தையும் நீங்க பார்த்துட்டு அந்த நிலை ஷைத்தானுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இன்னைக்கும் நடக்கும். மிகப்பெரிய சிறுக்கு அந்த மண்ணில் நடக்காம இருந்தாலும், காபாவில் நடக்காம இருந்தாலும், அல்லது வேற வேற ஷைத்தான்கள் வழிபாடு செய்யப்படாம இருந்தாலும் பாவங்கள் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கும். அதை ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்யறாங்க. ஏன்? பாவத்தை என்னைக்குமே சாதாரணமாக நீ இடம் போட்டுறாத, இது ஒரு பெரிய பாவம் இல்லை அப்படின்னு நீ நினைக்காத அப்படிங்கிறதுக்காக வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி ஒன்று சொல்றாங்க. அதுக்கு அடுத்து ஒரு பாவம் நம்மள்கிட்ட நடந்துருச்சு அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தை வெளிப்படுத்தக்கூடாது. நான் பாவத்தில் இருந்து விலகிறேன்னு வைங்களேன், ஒவ்வொன்றா அடுத்த ஆள்கிட்ட போய் நான் அதை போய் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஏன்? சொன்னாலேயே இன்னும் அந்த பாவத்தை செய்வோம், அல்லது அவனும் சேர்ந்து செய்வான். ஏதோ ஒரு தீமை செஞ்சிட்டோம், விடிய புறம் பேசிட்டோம்னா எப்போ புறம் பேசிட்டோம், சரி தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாவம் நடந்துருச்சு, போய் பேசிட்டோம், பாவம் நடந்துருச்சு. அடுத்த ஆள் நேற்று நாங்கள் என்னமெல்லாம் பேசணும் தெரியுமா, அப்படி பேசணும் இப்படி பேசணும் 4 பேர்கிட்ட நீ சொல்லிக்கிட்டே இருந்த, அவனும் புறம் பேசுவான், அவனும் இதே மாதிரி தீமையில போவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு உம்மத்தி முஆஃபி, என்னுடைய சமுதாயத்தில் எல்லாருமே பாவங்கள் செய்தவர்களாக இருந்தாலும் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தகுதியானவர்கள் தான். இல்லல் முஜாஹிரீன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யாரை தவிர தான் செய்துவிட்ட பாவத்தை அடுத்த ஆளுக்கு வெளிப்படுத்தாமல் இருக்கிறான அவனை தவிர. ஒவ்வொரு மனுஷனும் அவன் செய்துவிட்ட பாவத்தை மன்னிப்பதற்கு தகுதி உடையவன் தான். ஆனா பகிரங்கப்படுத்துறான்னு, நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், நான் அந்த பாவத்தை பண்ணிட்டேன், நான் இந்த பாவத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு எவன் பகிரங்கப்படுத்துகிறானோ அவனை தவிர அவனுக்கு மன்னிப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. சொல்லிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பகிரங்கமாக ஒரு பாவத்தை அவன் அடுத்த ஆளுக்கு சொல்வது என்பதில் உள்ள விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் இரவு நேரத்தில் ஒரு பாவத்தை செய்து விடுகிறான், அடுத்த நாள் காலையில செய்துவிட்ட அந்த பாவத்தை அடுத்த ஆள்கிட்ட போய் சொல்கிறான். ஆனால் அந்த பாவத்தை இறைவன் அவன் இரவில் செய்கின்ற பொழுது மறைச்சிட்டான். நைட்டு ஒருத்தன் விபச்சாரம் பண்றான், அல்லாஹ் அதை மறைச்சிட்டான். சரி ரைட்டு, தெரிஞ்சோ தெரியாமலோ ஒன்று பண்ணி விட்டான், சரி இறைவன் மறைச்சிட்டான். இவன் என்ன செய்யறான்? அடுத்த நாள் காலைல உட்காந்துட்டு நைட்டு நான் என்ன நடந்து தெரியுமா, நான் அங்கே போனேன்னா, நான் இங்கே வந்தேனா அப்படின்னு எல்லா மக்கள்கிட்டையும் சொல்றான்.
இப்ப இது என்னப்பா இது? செஞ்சு தொலைச்சிட்ட, முடிச்சுக்க, உன்னோடு அதை வச்சுக்க. ஒரு தீமையை செய்து விட்டாய் என்றால் உனக்கு மட்டும்தான் அது தெரிந்திருக்கிறது என்றால் அது எதுக்கு நீங்க பகிரங்கப்படுத்துறீங்க? அது எதுக்கு நீங்க அடுத்தாட்ட நீங்க சொல்றீங்க? சொல்வதனுடைய விளைவு என்ன தெரியுமா? ஒன்னு அவன் கெட்டவன் நல்லவன் என்று நினைப்பது தனி. அதை தாண்டி ஒரு தவறை நீ பகிரங்கப்படுத்தும் போது அந்த தவறை 4 பேர் செய்வதற்கு நீ தூண்டுகிறன்னு அர்த்தம். நான் திருட்டேன், எப்படி திருட்டேன் தெரியுமா? எவருக்கும் தெரியாம நான் திருட்டேன் அப்படின்னு நான் மீட்டிங் போட்டு பேசணும்னா கிறுக்கன் 4 பேர் சொல்லுவான், இன்னும் 4 பேர் என்ன சொல்லுவான்? அவரே திருட்டார்ல. அப்ப அவரே சில ஐடியாக்கள் சொல்லத்தானே செய்யறாரு. எப்படி திருடலாம், திருட்டுல இருந்து எப்படி தப்பிக்கலாம், என்னென்ன ஐடியாக்கள் சொல்றாரு அப்படின்னு கேட்டுட்டு நம்மளை விட கூடுதலா திருடுவான். இதுதான் யதார்த்தம். நீங்க எந்த பாவத்தை செய்தாலும் அதை இன்ன பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதில் இவ்வளவு பெரிய தீமை இருக்கிறது. ஒருத்தன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னா, எப்படிப்பா கொலை பண்ண, அவன்கிட்ட போய் கேளுங்களேன். அடுத்தாக்கில் என்ன ஆகும்? அதே மாதிரி அவங்க கூட பழகி 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 அவன் எந்த அளவுக்கு கொலை பண்ணானோ அதை விட கடுமையாக கொலை பண்ணுவான். இதுதான் யதார்த்தம். அப்ப பாவங்கள் நம்மிடத்தில் வராமல் இருக்க வேண்டும் என்றால் நாம செய்துவிட்ட பாவம் நம்மளோடு நிறுத்தி கொள்ளணும். அதை இன்ன பிற ஆட்கள்கிட்ட பகிரங்கப்படுத்துவதும் கூடாது. அதை விட முக்கியமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உன்ட பாவம் வராமல் இருக்கணுமா, பாவங்கள் உன்னுடைய காலை சுற்றாமல் இருக்கணுமா, என்னென்ன தீமைகள் நடக்க நீ காண்கிறாயோ அந்த தீமையை முதல்ல தடு. பாவங்கள் என்னென்ன உலகத்துல தானே இருக்குது, உன் கண்ணு முன்னால தானே நடக்குது. அப்ப தீமைகள் உன் கண்ணு முன்னால நடக்கிறது என்றால் அந்த தீமையை நீ தடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுகிறாங்க, மாமின் கௌமின் யுஅமலு ஃபீஹிம் பில் மஆசி சும்ம யக்திரூன அலா அன் யுகையிரு. நபி அவர்கள் சொல்றாங்க, ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்தில் தீமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த தீமையை தடுக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி இருந்தும் அந்த தீமையை அவர்கள் தடுக்கவில்லை என்றால் இறைவனுடைய அதாபு, இறைவனுடைய வேதனை அவர்களுக்கு வந்தே தீரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு தீமை நடக்குது, சில நேரங்களில் தடுக்க இயலாது, நம்மளுக்கு அந்த சக்தி இல்லை, அதை விட்டுருவோம். ஆனா தீமை நடக்கிறது, அந்த தீமையை தடுக்கக்கூடிய சக்தியும் அல்லது தடுக்கக்கூடிய ஒரு நிலையும் நமக்கு இருக்கிறது என்றால் அப்ப நீங்க தடுக்காம விட்டு விட்டீர்கள் என்றால் அல்லாஹ்வுடைய வேதனை தான் ஏற்படும். எந்த அளவுக்கு என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காட்டுவாங்க, திருமறை குர்ஆன்ல நீங்க ஒரு வசனத்தை படிக்கிறீங்களா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க மக்கள்கிட்ட கேட்குறாங்க, ஒரு வசனத்தை நீங்க படிச்சிருக்கிறீங்களா? என்ன வசனம்? யா அய்யுஹல்லதீன ஆமனு அலைக்கும் அன்ஃபுஸக்கும் லா யதுர்ருக்கும் மன் லல்ல இதா ஹதய்தும். இந்த ஆயத்தை படிச்சிருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. என்ன அர்த்தம்? நம்பிக்கை கொண்டவர்களே, அலைக்கும் அன்ஃபுஸக்கும், உங்களையே நீங்கள் காத்து கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களையே நீங்கள் காத்து கொள்ளுங்கள், உங்களை பாதுகாப்பது உங்களை சார்ந்தது, நீங்க உங்களை நீங்க காத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லா யதுர்ருக்கும் மன் லல்ல இதா ஹதய்தும். நீங்கள் நேர்வழி பெற்றுவிட்டால் வழிகேடர்கள் உங்களுக்கு எந்த தீமையும் செய்ய முடியாது. உங்களையே நீங்க காத்துக்கிடுங்க, நேர்வழி பெற்றுவிட்டால் வழிகேடர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. இந்த வசனத்தை நீங்க படிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு இன்னொரு ஹதீஸ்ல எப்படி அபூபக்கர் அவங்க சொல்லுவாங்கன்னா, இந்த ஹதீஸை எப்படி புரியணுமோ அப்படி நீங்க புரியாம இருக்கிறீங்க. அபூபக்கர் சொல்றாங்க, எப்படி இந்த ஹதீஸ் இந்த ஆயத்தை எப்படி விளங்கணுமோ அப்படி நீங்க விளங்காம இருக்கிறீங்க. இந்த ஆயத்தினுடைய விளக்கம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹதீஸை அவங்க சொல்லுவாங்க, இன்னன் நாஸ இதா ரவுல் முன்கர், இந்த மனிதர்கள் அத்தனை பேர்களுமே தீமை நடைபெறுகின்ற அந்த காட்சியை கண்டால் ஃபலம் யுகையிருஹு, அதை அவர்கள் தடுக்காமல் அதை மாற்றாமல் அவர்கள் இருப்பார்கள் என்றால் அல்லாஹ் அவர்களுக்கு வேதனையை இறக்குவான். இதைத்தான் அல்லாஹ் அந்த ஆயத்தில் சொல்றான். நீங்கள் நேர்வழி பெற்றுவிட்டால் வழிகேடர்கள் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாதுன்னா என்ன அர்த்தம் தெரியுதா? என்ன அர்த்தம்? நீங்க பேசாம எந்த தீமை நடந்தாலும் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கிறீங்க, எந்த தீமை நடந்தாலும் அதை பற்றி உங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, நடந்தா நடந்துட்டு போதுமே அப்படின்னு நீங்க அப்படியே உட்கார்ந்துட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இறைவனுடைய தண்டனை வந்துடும். மனுஷன் தண்டனை கொடுக்கிறது தனி, மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு தீங்கு ஏற்படுத்துவது அது தனி.
அதே நேரத்தில் இறைவன் புறத்தில் இருந்து மிகப்பெரிய தண்டனை உங்களுக்கு ஏற்படும் எப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு தீமையை விட்டு நம்ம விலக வேண்டும் என்றால் இது போன்ற சில காரியங்களை நாம கடைபிடிச்சாலேயே நிறைய தீமைகளை இருந்து நம்ம விலகி கொள்ளலாம். நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம தீமையிலிருந்து விலகுவது மட்டும் இல்லை, நிறைய நன்மைகளையும் செய்யலாம். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமானுக்கே ஒரு அடித்தளமாக இந்த தீமையிலிருந்து விலகுதை பற்றி ரசூலா பேசுவாங்க. என்னன்னா, முதல்ல மனுஷனுக்கு தப்புல இருந்து விலகணும்னா அதை தப்புன்னு சொல்லி மனசுல பதிய வைக்கணும். இது தப்புதாப்பா, இது தப்புதாப்பா அப்படிங்கிறத மனசுல பதிய வைக்கணும். ஒரு தவறு நடக்கிறது, அது தவறு என்று கூட தெரியாம அல்லது இதெல்லாம் பெரிய தப்பா அப்படி நம்ம நினைச்சிட்டாலேயே ஈமானே இருக்காதுங்கிறாங்க. தவறு நடக்க தவறு தவறு சொல்லணும்ல, இது தப்பு தான் அப்படின்னு ஏத்துக்கணும்ல, ஏத்துக்கிடக்கூடிய மனசு கூட இல்லைன்னா அவன்கிட்ட என்ன ஈமான் இருக்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மூலமாக அபு உமாமா எங்கக்கூடிய ஒரு நபி தோழர் அறிவிக்கிறாங்க. முஸ்னத் அஹ்மதில் இடம்பெறக்கூடிய ஒரு செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, மல் இஸ்மு, பாவம்னா என்ன, தீமைனா என்ன, பாவம்னா என்ன? அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா ஹக்க ஃபீ நஃப்ஸிக, உன்னுடைய மனசுல ஏதாவது ஒன்று கஷ்டமாக அல்லது அது தவறு என்று தோன்றுகிறது என்றால் அதுதான் தப்பு. அந்த பாவத்திலிருந்து விலகிக்க. உன் மனசுல கேட்டுப்பார், உன்னை செய்யற அது உன் மனசுக்கே ஒரு மாதிரி சங்கடத்தை தருது, இதெல்லாம் ஒரு தீமையா இருக்குமோ, இதெல்லாம் ஒரு பாவமா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உறுத்தல் உன் மனசுல இருக்குதா, அந்த தீமையை நீ செஞ்சிடாத. உடனே ரசூலா இப்படி சொன்ன உடனே அவர் கேட்கிறாரு, மல் ஈமான், ஈமான்னா என்ன, தப்புனா என்னன்னு கேட்கிறாரு. ரசூலா இதை சொல்லி கொடுத்துட்டாங்க. ஈமான்னா என்ன? நபி அவர்கள் சொல்றாங்க, இதா சாஅத்துக சய்யிஅத்துக, மனிதா, உன்னுடைய தீமை உனக்கு ஒரு தர்ம சங்கடத்தை தந்தால், உன்னுடைய தீமை உன் மனசுல அது தீமை என்று ஒரு அழுத்தத்தை தந்தால், அதே மாதிரி ஒரு சர்ரத்துக்க ஹசனுத்துக்க, உன்னுடைய நன்மை நீ செய்யக்கூடிய அந்த நன்மை உனக்கு மகிழ்ச்சியை தந்தால், ஃபாந்த மூமின், இந்தாம மூமின். ஒரு தப்பு பண்ணிட்ட, அந்த தப்பை பண்ண உடனே மனசு உறுத்தல, மனசுல ஒரு சஞ்சலமே இல்லை, பேசாம தப்பு பண்ணிட்டு நீ பேசாம போயிட்டே இருக்கிற, நீ என்னடா மூமின்னு? ஒரு தவறை செய்து விட்டால் மனசு உறுத்த வேண்டாமா? மனசு உறுத்தினால் நீ மூமின். மனசு உறுத்தவில்லை என்றால் உன்ட என்ன ஈமான் இருக்கிறது? ரசூலா அப்படி கேட்கிறாங்க. தீமானா இதாப்பா, ஈமான்னா இதுதான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் இவ்வளவு அழகாக விளக்குறாங்க. அதனால தவறுல இருந்து நாம விலகணுமா, முதல்ல மனுஷன் தப்புக்கு உள்பட்டவன் தான், தப்புல இருந்து யாரும் மாறிவிட முடியாது. அதே நேரத்தில் ஒரு தவறு சின்னதோ பெருசோ ஒரு தவறு செஞ்சிட்டோமா, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு பயம் வரணும், ஒரு உறுத்தல் வரணும். நிறைய பேர் நீங்க பாருங்க, எந்த உறுத்தலும் இருக்காது, அவன் சாமி தப்பு பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருப்பான், எல்லா பாவமும் பண்ணுவான், அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது. இப்படி இருந்தால் எப்படி நீ மூமினா இருக்க முடியும்? உன்னிடத்தில் தவறு நிகழ்ந்து விட்டால் அந்த தவறு உன்னை பாடாப்படுத்தணும். இந்த தப்பு பண்ணிட்டேனே அடுத்த ஆள்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லை, அல்லாஹ்ட்ட சொல்லி நீ அழு, ரஹ்மான்ட்ட சொல்லி பேசி நீ அழு. அழுதாலேயே உன்ட்ட ஈமான் இருக்குதுன்னு அர்த்தம். தவறுல இருந்து நம்ம வெளிவந்து விடுவோம் என்பதற்குண்டான அர்த்தம். இவ்வளவையும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தராங்க. இந்த அடிப்படையில் நம்முடைய ஈமானை பாதுகாப்பதோடு நம்முடைய அந்த தீமையில இருந்து நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம். மறுமையில மகத்தான அந்த வெற்றியை பெறுவோம். வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் செய்வானாக. வாஹிர்தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.